அறிவானது தேடி 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 எல்லாற்றையும் கற்றுக்கொண்டு அறிவை வளர்த்துக் கொண்டே போகும். ஞானம் என்பது நாம் கற்று சேகரித்து வைத்திருக்கக்கூடிய அனைத்தையும் அப்படியே விட்டு விட்டு எதுவுமின்றி சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது ஞானம். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மானுடன் ஆறறிவு உள்ள உயிரி என்று எல்லாருக்குமே தெரியும். தொடு உணர்வு, நுகர்தல் உணர்வு, சுவைத்தல் உணர்வு, பார்த்தல் உணர்வு, கேட்டல் உணர்வு என்ற இந்த 5 புலன்களையும் நன்றாக பயன்படுத்தி இந்த புலனின்பத்தின் மூலமாக பெறப்பட்ட அறிவை பெற்று அந்த அறிவை வைத்துக்கொண்டு தன்னைத்தானே பகுத்து கொண்டும் புதியவன வருபவற்றை பகுத்து கொண்டும் வாழ்வியலை செய்து கொண்டிருப்பவன் மனிதன். மனிதனுக்கு 6 அறிவு என்பது சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனாலதான் 6 அறிவு என்று சொல்கிறோம். இந்த மனிதன் அறிவிற்கும் ஞானத்திற்குமான வேறுபாட்டை நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அறிவானது அடைதலின் மூலமாக கிடைக்கக்கூடியது, ஒன்றை செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடியது, ஒன்றை யோசிப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடியது, ஒன்றை வாசிப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடியது, அனுபவத்தின் மூலமாக கிடைக்கக்கூடியது அறிவு என்று நாம் சொல்லலாம். இன்னும் தெளிவா சொல்ல போனா, தொட்ட தொடப்பட்ட இரண்டுக்கும் இடையே தொடுவதாய் உணர்வதுதான் அறிவு. நம்ம ஒரு பொருளை தொடுறோம், அது தொட்டப்பட்ட பொருள், தொட்ட பொருள் இரண்டுக்கும் இடையில தொடுறது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் அறிவு என்பது. மனிதன் பிறந்தது முதல் இப்போ வர ஒவ்வொரு விஷயங்களாக செய்து பார்த்து, புலன் வழியாக செய்து பார்த்து, மனதால் சிந்தித்து பல அறிவை பெற்றிருக்கின்றான். முதலாக ஒரு குழந்தை வீட்டில் விளையாண்டுட்டு இருக்குது, வீட்டில் விளக்கு எரியுது. அந்த குழந்தை விளக்குன்னு தெரியாது, தீன்னு தெரியாது, அதுல போய் ஒரு தடவை கையை வச்ச உடனே அதையோ சுட்டுட்டு அடுத்த தடவை அந்த குழந்தைய விட்டீங்கன்னா போதும், அதை தீக்கிட்டே போகாது. ஏன்னா சுத்த அனுபவம் அந்த குழந்தைக்கு அறிவாக இருக்கிறது. இதே போல் இந்த உலக வாழ்க்கையில எண்ணற்ற முறைகளில் மானுடன் செயல்பட்டு முட்டி மோதி அதனால் ஏற்பட்ட விளைவுகளை, அனுபவத்தை அறிவாக பெற்று தனக்குள் பதிந்து வைத்திருக்கின்றார். இது பூர்வீகமான முறையில நிறைய நமக்கு கிடைச்சிருக்கு. பிறந்தது முதல் இப்போ வர இருக்கக்கூடிய தன்மையில நம்முடைய அறிவு நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்றாப்புல அறிவினுடைய மிகுதி இருக்கு. ஒரு சிலர் கொஞ்சம் அந்த அறிவின் தன்மையில இருந்து கொஞ்சம் சிந்திச்சு இன்னும் கொஞ்சம் மேலும் அறிவை சேர்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஞானம் என்பது இவ்வளவு அனுபவப்படணும், இவ்வளவு தெரிஞ்சுக்கிடணும் அப்படிலாம் கிடையாது. நாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அனைத்தையும் விட்டு விடுவது ஞானம். அறிவானது தேடி 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 எல்லாற்றையும் கற்றுக்கொண்டு அறிவை வளர்த்துக் கொண்டே போகும். ஞானம் என்பது நாம் கற்று சேகரித்து வைத்திருக்கக்கூடிய அனைத்தையும் அப்படியே விட்டு விட்டு எதுவுமின்றி சும்மா இருக்கிறது அப்படிங்கிறதா ஞானம். மனிதன் அறியாமையில் இருக்கின்றான். அதனால் அவன் என்ன செய்யறான், அறியாமையை போக்கிக் கொள்வதற்காக இந்த உலக விஷயங்களை எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு ஓடி அலைஞ்சி அறிவை சேகரிக்கின்றான். ஞானம் என்பது இந்த அறிந்த அனைத்தும் பயன்படாது, இந்த அறிந்த அனைத்தும் வெறுமன கருத்துகள், இந்த அனைத்தையும் நான் விட்டு விடுகின்றேன் என்ற ஒரு புரிதல் வருது பாத்தீங்களா, அங்க ஞானம் வந்துவிட்டது. ஒரு அறிவாளிக்கும் ஒரு ஞானிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு அடுத்தடுத்து எழுதுகிறது. இப்போ ஒரு இடத்துல தீ எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் இங்கிருந்து நம்ம பார்க்குறோம், அங்க புகை வருது அப்படின்னு சொல்லி அறிவாளி என்ன செய்வான்னா, அந்த புகையை பார்த்துட்டு சைக்கிள் எடுத்துட்டு பைக் எடுத்துட்டு நேராக போய் கிட்ட போய் பார்ப்பான். பார்த்துட்டு ஆமாங்க தீ எறிகிறதுனாலதான் புகை வருது அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஒரு ஞானத்தில் சிறந்தவன் அங்க புகை வருவதனாலே அங்க தீ எரிகிறது என்பதை இங்கிருந்து கொண்டே புரிந்து கொள்வான். அவனுக்கு இந்த வீணான அலைச்சல் தேவையில்லை. இங்க இருந்து சைக்கிள் எடுக்கணும், மெனக்கு எடுக்கணும், அங்க போய் 2 கிலோமீட்டர் போகணும், அங்க போய் உட்காந்து பார்க்கணும், அதை பார்த்துட்டு திரும்ப அங்க போயிட்டு தீ எரியுது அதனால புகை வருதுன்னு சொல்றது பதிலா இங்கிருந்து கொண்டே புகை வருவதனால் அங்க தீ எரிந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு அனுமானத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு இருக்கிறதோ அவன் ஞானம். ஞானம் என்பது அலைச்சல் இருக்காது, அது புரிதலின் வெளிப்பாடாக இருக்கிறது. ஒருவருக்கு தூய்மையான தன்மையில புரிதல் அவனை உயர்த்தும் போது, அந்த புரிதல் அவனுக்குள் ஆழ்ந்த நிலைக்கு உயரும் போது அவனுக்கு ஞானம் சங்கமிக்கிறது. ஞானம் என்பது ஏதோ ஒன்று எங்கோ இருப்பதை அடைவதல்ல, இங்கு இப்போ இந்த கணப்பொழுதில் நம்முடைய புரிதல் முழுமைப்படும் போது நமக்கு ஞானம் என்பது வந்துவிடுகிறது. ஆகவே அறிவு என்பது ஒரு வகையான கர்வத்தை கொடுக்கிறது, அறிவு என்பது அலைச்சலை கொடுக்கிறது, ஞானம் என்பது நமக்கு ஒரு ஆழ்ந்த ஓய்வையும் ஒரு ரிலாக்ஸான ஒரு தன்மையும் ஒரு பொறுப்புணர்வையும் கொடுக்கிறது. ஆகவே ஞானம் என்பது ஒரு உயர்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது.
ஒவ்வொரு மனிதனும் அறிவு, ஞானம் இந்த 2லயுமே பயணிச்சுதான் ஆகணும். ஆனால் அறிவை மட்டும் நம்பி பயணிக்கக்கூடிய நபர்கள் ஞானத்தை இழந்து விடுவார்கள். ஆகவே அறிவில் இருந்து அறிவை படிப்படியாக விட்டு விடும்போது, கைவிடும்போது தானாக நிகழக்கூடிய ஒன்றுதான் ஞானம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.